குலசாமி ஏன் பேசல? நாம வணங்குற குலசாமி எதுக்கு பேச மாட்டுது? நாம வைக்கிற கோரிக்கைய ஏன் நிறைவேற்ற மாட்டுது? நான் இருக்கேன் அப்படின்னு ஏன் காட்டிக் குடுக்க மாட்டுது? ஏன் என்னால என் சாமிய உணர முடியல? ஏங்க குலசாமி பேசல அப்படின்னு இருக்கிற ஒரு சில அன்பர்களுக்கு இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவும் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். குலசாமி ஏன் பேசல அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சரி, இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நடந்தத முன் உதாரணமா, சான்றா காட்டி தான் அறிவு நண்பர்களுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என் சாமி பேசல அப்படின்னா, ஏன் பேசல அப்படிங்கிறத நான் எப்படி அது பேசல அப்படிங்கிறத நான் சொன்னா சரியாயிருமா? நான் இப்ப என் சாமி பேச மாட்டுதுன்னு சொன்னா, அது பேசாம போயிருமா? சாமி பேசல அப்படின்னா, நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, கண்கொண்டு பார்க்க முடியாதுங்க. கண்கொண்டு பார்க்க முடியாது. ஒரு சில சாமியாடிகள்லாம் சொல்லுவாங்க, "நான் ஒரு சில கோரிக்கை வச்சேன், அந்த சாமி கேட்கவே இல்ல. எனக்கு அதனால அவமானம் தான், அசிங்கம் தான் மிஞ்சுச்சு" அப்படின்னு. நாம சொல்ற எல்லா சொல்லுக்கும் சாமி செவி சாய்ச்சிராதுங்க. மனுஷன் மாரி இல்ல. தெய்வம் மனுஷன் இல்ல. அது இந்த தலைமுறைக்கானது இல்ல. எல்லா மக்களுக்கும் ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும், இந்த உயிர், இந்த மானிடர், இந்த மனுஷ பிறவி இருக்கிற வரைக்கும் அந்த சாமி இருக்கும். சரி, அப்ப ஏன் பேசல? குலசாமி எதுக்கு பேசல? அப்படின்னா நிறைய காரணங்கள். ஒரு சில காரணங்கள அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதல்ல மனுஷன்லருந்து ஆரம்பிப்போமே. நான் சரியா இல்ல அப்படின்னா, முதல்ல அந்த சாமி என்ட்ட பேசாது. சரி. நான் சரியா இல்ல, தெய்வத்த வணங்கல, தெய்வத்துக்கு உண்மையும், நீதியும், நேர்மையுமா இல்ல, அப்படிங்கிற பட்சத்தில சாமிய என்னால உணர முடியாது. சரி. குலசாமி எல்லையில அந்த சாமி பேசலாம் அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் தான் பேசலன்னு தோணுதா? இல்ல எல்லா பங்காளி, அங்காளி, பங்காளி பெருமக்கள் எல்லாத்துக்கும் அந்த சாமி பேசலன்னு தோணுதா? ஒரு கும்பல ஒரு ஒரு 50 தலக்கட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 50 தலக்கட்டுமா சொல்றாங்க அந்த சாமி பேசலன்னு? அப்ப பேசாத சாமிய ஏன் 50 தலக்கட்டு போய் வருஷம் வருஷம் கும்பிட போறோம்? ஏன் வணங்க போறோம்? அப்ப 50 தலக்கட்டுல அந்த சாமி பேசும்ல. ஒரு ஆள்ட்ட பேசினாலும் அந்த சாமி இருந்தா தானங்க பேசும். அப்ப அந்த தெய்வத்த நாம எந்த அளவு நம்புறோமோ, அந்த அளவு தான் அந்த சாமி நம்மகிட்ட திருப்பி அதனுடைய நம்பிக்கைய நமக்கு அதனுடைய இருக்கேங்கிறத காட்டிக் குடுக்கும். சரி, பதிவுக்கு வருவோம். குலசாமி ஏன் பேசல அப்படின்னா, ஒண்ணு மனுஷன். நான் சரியா இல்லன்னா என்கிட்ட பேசாது. பேசுறது என்னால தெரிஞ்சுக்க முடியாது. நான் வந்து நெறைய தீய வினைகள்ல நான் ஈடுபட்டேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் அந்த சாமி அந்த அருள் பாக்கியம், அந்த அருளாசி எனக்கு கிடைக்காது. என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவம், என்னுடைய தாத்தன், பாட்டன், பூட்டன் காலத்துல பெரிய செய்யக்கூடாத, ஆகாத காரியத்த செஞ்சுட்டாங்கன்னா, அதனுடைய வாரிசு எனக்கு அந்த சாமியோட அதனுடைய பாதிப்பு எனக்கு இருக்கும். அப்ப அந்த சாமிய நான் உணர முடியாது. சரி. எல்லையில இருக்க சாமி, அந்த சாமி நிலையா இல்ல. அந்த எல்லையில நெறைய இடர்வுறு நடந்திருக்கு. அந்த தெய்வம் அந்த இடத்துல பேச மறுக்குது. அந்த தெய்வம் அந்த இடத்துல கட்டி கிடக்கு. அந்த சாமி அந்த இடத்துல வாய் பேசாம நிக்குது. அத எப்படி உணர முடியும்? சாமி எல்லையில அப்படி வாய் பேசாம இருக்குங்கிறத நாம எப்படி அது உறுதி செய்ய முடியும் அப்படின்னா, 50 குடும்பம் இருந்துச்சுன்னா, 50 குடும்பத்திலயும் அந்த சாமிய உணர முடியாது. 50 குடும்பமும் ஒண்ணா நின்னு அந்த சாமிய பரிபூரணமா மண்டி போட்டு அழைச்சு கண்ணீரும் கம்பையுமா நம்ம நின்னாலும் அந்த சாமி உத்தரவு கொடுக்காது. அந்த சாமிய நாம உணர முடியாது. அந்த நேரத்துல நாம உறுதி செய்ய முடியும். நம்ம எல்லையில தெய்வம் பேசல, பேச மறுக்குது அப்படிங்கிறத அத வச்சு நாம உணர முடியும். சரி, வேற என்ன காரணங்களுக்காக சாமி என்ட்ட பேசாது? என் மேல நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா, என்கிட்ட எல்லா நேரமும் என் சாமி வந்து பேசுமா? வருஷத்துக்கு ஒரு தடவ என் தெய்வத்த பரிபூரணமா நான் விரதம் பிடிச்சு நின்னா தாங்க அந்த சாமி நெனச்சாதாங்க அந்த சாமியே அந்த சாமியாடிகள் மேல வரும். சாமியாடினா எந்த நேரமும் அந்த சாமி தேவை அப்படிங்கிற அந்த நேரத்துல அந்த சாமி மலை போல வந்து நிக்கும். உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து எல்லா விஷயங்களையும் நிக்கும். நம்மள நல்லபடியா செயல்படுத்தும். ஆனா நம்மள முழுமையா தொடுறது சாமி ஆடும்போதும், சாமி அருள்வாக்கு சொல்லும்போதும், அதே சமயம் ஏதாவது ஒரு தவறான நிகழ்வுகள் நடக்கும்போதும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள சரி செய்யும்போதும், அந்த சாமி மலை போல இறங்கும். எதுக்கு கலரி விழால எல்லா சாமியாடி பெருமக்களும் நல்லா விரதம் பிடிச்சு அந்த சாமிய வணங்கி நிக்கிறாங்க. அந்த சாமி வந்தா தான் அந்த சாமியாடி அந்த இடத்துல பரிபூரணமா அந்த இடத்துல ஆட முடியும். அந்த சாமியோட அருள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கப்பெறும். அப்ப சாமியாடிய பெருமக்களாக இருந்தாலும் அந்த சாமி இறங்கும்போது அதனுடைய தெய்வத்த முழுமையா நாம உணர முடியும். அப்ப அத நாம சரியா செய்யல அப்படிங்கிற பட்சத்துல எல்லா நேரமும் அந்த சாமி நான் இருக்கேன் அப்படின்னு நம்மகிட்ட காட்டி குடுத்துறாது.
எல்லா நேரமும் உங்ககிட்ட ஒவ்வொரு நொடியும் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது அந்த சாமி காட்டி கொடுத்துட்டாரு. சரிங்க. வேற எப்போ பேசலை? வேற ஏன் குலசாமி என்கிட்ட பேசலை, ஏன் பேசலை அப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த எல்லையில் இருக்கிற அந்த வழிபாடை, அந்த எல்லையில் இருக்கிற முன்னோர்கள் கடைப்பிடித்த அந்த வழிபாடை நாம் சரியாக செய்யலை செலுத்தலை அப்படின்னா அந்த சாமி கோவக்குறியில் பேசாது. சரி, அந்த எல்லையில் தவறான ஒரு சில செயல், தவறான அந்த தெய்வத்துக்கு எதிரான ஒரு சில காவு, அந்த தெய்வத்துக்கு எதிரான ஒரு சில சாங்கியங்கள், அந்த தெய்வத்தை கோவப்படுத்தும்படி அந்த எல்லையை விட்டு வெளியேறும்படி ஒரு சில அசம்பாவித அசுத்தமான நிகழ்வுகள் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா அந்த சாமி பேசாது. அப்ப அந்த எல்லையில் இருக்க சாமி ஏன் பேசல, எதுக்கு பேசலைன்னா, ஒரு சில தெய்வங்கள் அதனுடைய ஆயுதம் சேதாரமானாலும், அதனுடைய எல்லை சரியா இல்லாட்டினாலும், அதனுடைய ஆபரணங்கள், அதனுடைய அதனுடைய தேவைகள் அந்த இடத்துல சரியா நிறைவேற்றப்படலாட்டினாலும் அந்த சாமி பேசாது. சாமி ஆடி நான் இருக்கேன் அப்படின்னா, நான் சாமி ஆடி சரியா ஒழுக்கமா கட்டுப்பாடா நான் இல்ல, நான் சுத்தபத்தமா இல்ல, தெய்வ நிலைக்கு நான் அர்ப்பணிச்சு இந்த தேகத்தையும், இந்த மணலையும், இந்த மனதையும், இந்த உடலையும் நான் அந்த தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கல அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட பேசாது. இதான் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. எல்லாராலையும் அந்த தெய்வத்தை பேசுறத உணர முடிஞ்சு அப்படின்னா நாட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காதே, யாருக்கு எந்த குழப்பமுமே வராதே. அப்ப தெய்வம் பேசல, குலதெய்வம் பேசல அப்படிங்கிறதுக்கு காரணம் பல 100 காரணங்கள் இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுக்கலப்பா, அதுக்கு எதுக்குப்பா இந்த சாமி போய் வணங்கணும், நான் பிரச்சனைன்னு நின்னேன்டா, என்னைய வந்து காத்து நிக்கலையே, அப்புறம் எதுக்கு அந்த சாமியை நான் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமா நம்ம பேசிட்டு போயிடுவோம். நான் சாமிக்கு செய்கிறேன், நான் சாமிக்கு செஞ்சேன், நான் சாமிக்கு நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அந்த சாமி எனக்கு எதையும் திருப்பி செய்யலை அப்படிங்கிற மாதிரி நாம் அந்த இடத்துல சாமிகிட்ட முறையிடுவது, வாக்குவாதம் பண்ணுவது சரியானது அல்ல. நான் எனக்கு தேவை, நான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாமி முடிவெடுத்துச்சு அப்படின்னா நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை மாற்றி கொண்டு வந்து சரியான நிலையில் உட்கார வைக்க. அது மாதிரியான மக்களை திருத்துற சாமியும் நிறைய இருக்கும். ஆனால் தெய்வத்துக்கே ஒரு கோபக்குரிய ஆகாத காரியங்கள் அந்த மனுஷனும் அந்த எல்லையிலும் அந்த இடத்துல அரங்கேறும் போது அந்த சாமி என்ன அழைச்சாலும் கூப்பிட்டாலும் அந்த சாமி வராது. சாமி ஒரு கணத்துல வருங்க, தீராத நோயையும் தீராத பிரச்சனைகளையும் ஒரு கணத்துல சரி பண்ணும், தீராத குழப்பங்களையும் ஒரு கணத்துல சரி பண்ணும். எப்போ வரும், ஏன் எப்படி வரும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. சாமி ஆக்ரோஷமா வரும் நாம நினைப்போம், பூ போல குழந்தை போல தொட்டுட்டு போவோம். சாமி குழந்தை போல பூ போல தொடும்னு நாம நினைப்போம். அந்த சாமி ஆக்ரோஷமா மலை போல இறங்கும். சாமி வராதுன்னே நினைப்போம், அந்த சாமி அந்த நேரத்துல வரும். சாமி வரும்னு நிற்போம், அந்த இடத்துல சாமி வராது. தவறான விஷயத்துல நாம பேசிக்கிருக்கும் போது, அநீதிக்கு எதிராக நாம நடக்கும்போது, அநீதிக்கு எதிராக கோவப்படும் போது அந்த ஒரு இடத்துல அந்த சாமி இறங்கி நிற்கும், அதை சரி பண்ணும். அந்த சாமி இறங்கி அந்த ஆயுதத்தை ஏந்தி ஆடி நிற்கிற அந்த தோற்றத்துல, அந்த உருவத்துல அந்த சாமியை எல்லாராலையும் உணர முடியும். அப்ப சாமி பேசல அப்படின்னா ஏன் பேசலன்னா பல 100 காரணங்கள் இருக்கு. உங்க சாமி பேசல அப்படின்னா நீங்க வருத்தப்படக்கூடாதுங்க. அந்த சாமி பேச வைக்க உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். என்னுடைய முன்னோர்கள், நாங்க எதுவும் அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கதா ஐயா அப்படிங்கிற மாதிரி இப்போ அபராத காணிக்கையை செலுத்திக்கிட்டே இருக்கணும். 1 வருஷம் செலுத்துங்க, 2 வருஷம் செலுத்துங்க, 3 வருஷம் செலுத்துங்க, 4வது வருஷம் கழிச்சுங்க, 5வது வருஷம் அந்த சாமி கண்டிப்பா உங்களை முகம் பார்க்கும், உங்களை மன்னிக்கும். உங்க முன்னோர்கள் பழி பாவ தோஷங்கள் பித்ரு தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அந்த சாமி உங்களை முகம் பார்க்கும். நீங்க எந்த அளவு அந்த சாமியை தேடி ஆடி ஓடி அந்த தெய்வத்துக்கு உண்மையா இருக்கீங்க, மனவோட நம்பிக்கை நம்புறீங்கிறத பொறுத்து தான் அந்த சாமி உங்ககிட்ட கண்ணாடி மாதிரி அந்த முகத்தை உங்ககிட்ட காட்டுறதும் காட்டாதுதான். அப்ப என்னுடைய தெய்வம் இருக்கு அப்படின்னா என்னுடைய தெய்வத்துக்கு ஏதோ அங்க சொன்னது இங்க சொன்னது, என் சாமி நம்பாம வேற பக்கம் போறது, அங்க சொல்றதை இங்க செய்யறது அப்படிங்கிற மாதிரி என் சாமி பேசல இன்னொரு சாமிகிட்ட போய் பேச வைப்போம் அப்படின்னு ஆகாத காரியங்கள்லாம் செய்யும்போது உங்க சாமி உங்க மேல கோவப்படத்தான் செய்யும். நாளுக்கு நாள் அந்த சாமிக்கு உங்களுக்கு இருக்கிற இடைவெளி அதிகமாயிட்டே போகும். என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, என் சாமி இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். எப்போ இல்லாட்டினாலும் ஒரு நாள் அந்த சாமி வரும், என்கிட்ட பேசும் அப்படின்னு நீங்க எடுக்கிற முடிவுல தான் அந்த சாமி பரிபூரணமா உங்ககிட்ட பேசும். அப்ப நீங்க வணங்குற சாமி, நம்மளை காக்கிற சாமி ஏன் பேசல அப்படிங்கிறதுக்கு பல 100 காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நாம எப்படி சரி செய்யணும்? இடைவிடாத அந்த நம்பிக்கையும், இடைவிடாத பக்தியும், கடுமையான விரதமும், 4 பேருக்கு நல்லதை செய்யறதும்,
தான் செஞ்ச தவற திரும்ப செய்யாம இருக்க, பழி பாவ செயல்கள்ல ஈடுபடாம, இந்த பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் போல அது போன்ற செயல்களை ஈடுபடாம, தெய்வத்த நம்பாம வேற பக்கம் ஓடி ஆடி அங்கெல்லாம் அந்த செய்ற எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாம அதெல்லாம் செய்யாம நாம சரியான ஒரு அந்த தெய்வத்த மட்டுமே நம்பி நாம பயணிச்சோம் அப்படின்னா, உங்க சாமி உங்கட்ட பேசாம வேற யார்ட்ட பேச போதுங்க? அந்த சாமி உங்களுக்கானது. உங்களுக்காகவே அந்த சாமி, உங்க குடும்பத்துக்காகவே, உங்க கும்புக்காகவே, உங்க அங்காளி, பங்காளி பெருமக்களுக்காகவே அந்த சாமி காத்து கிடக்கு. எப்படா என் பிள்ளைகளுக்கு எத செய்வேன் அப்படின்னு அந்த சாமி, எப்படி நான் இருக்கேன் என் பிள்ளைகள படிக்க வச்சு நல்ல வேலை வெட்டி, நல்ல அழகான ஒரு கல்யாணம், திருமணம் செஞ்சு நல்ல ஒரு அழகா ஒரு சௌபாக்கியமான வாழ்க்கைய வாழ வைக்கணும்னு என் தாயும், தந்தையும் நெனைப்பாங்களோ, அது மாரி தான் உங்க குலசாமி. உங்கள எந்த வழியிலயாவது முன்னேற்றணும், உங்கள பாதுகாக்கணும், உங்கள அழகா நல்வழிப்படுத்தணும், உங்களுக்கு நல்லா வாரிசு விருத்திகள குடுக்கணும்னு அந்த சாமி அனுதினமும் பாடுபடும். அனுதினமும் நினைக்கும். வாரிசு விருத்தி தான் அந்த சாமிக்கு பிடிமானம், அந்த சாமிக்கு பலம். இத்தன காலமா அந்த வாரிசு விருத்திய குடுத்ததுனால தான், இப்ப நீங்க இருக்கிற உங்க கும்புல இருக்க எல்லா பங்காளி பெருமக்களும் அந்த சாமிய வணங்கி வர்றீங்க. அந்த சாமி அந்த வாரிசு விருத்தி குடுக்கல அப்படின்னா, அந்த சாமிய வணங்க சனம் இருக்காது. அப்ப அந்த தெய்வத்தோட தேவை உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய உங்களுடைய செழுமை. நீங்க நல்லா இருந்தா தான் அந்த சாமிக்கு செய்ய முடியும். நீங்க நல்லா இருந்தா தான் உங்க கையில கொஞ்சம் 4 காசு வந்தா தான் அந்த சாமிக்கு நீங்க திருவிழா எடுக்க முடியும். உங்களால முடிஞ்ச தலக்கட்டு வரிய குடுக்க முடியும். உங்களால முடிஞ்ச நன்கொடைய குடுக்க முடியும். அந்த சாமிக்கு விழா எடுக்க முடியும். அப்ப உங்கள பலப்படுத்துறது தான் அந்த சாமியோட முக்கியமான நோக்கமா இருக்கும். அப்ப என் சாமி பேசல அப்படின்னு நானா என் சாமிய திட்டுறதுல எந்த ஒரு அர்த்தம் இல்லன்னு சொல்லி இந்த பதிவ, சாமி எல்லாத்துட்டயும் பேசும். அத பேச வைக்க நாம எப்படி இருக்கணுங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.